எப்படி தைக்கிறேன்றத அந்த வீடியோல தைச்சு காமிச்சு நான் போட்டா போட்டேன். நான் அப்படியே இந்த குக்ஸ் கட்டுறது அடிச்சு அடிச்சு அதாவது கீழ் பட்டிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் சாயினி. ஓகே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எங்களோட வீட்டை தான் நான் நிற்கிறேன். என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வீடியோவில் நான் இன்றைக்கி தச்சு காட்ட போகிறேன். அதாவது என்ன தையல்னு சொல்லி சொன்னேன், சாரி ப்ளவுஸ் வந்து தான் தச்சு காட்ட போகிறேன். அதாவது சாரி ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்தது. அப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸுக்கு படி நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ வெட்டுறதை காட்டினேன், ஏற்கனவே நான் வெட்டுறதை காட்டியிருக்கிறேன். அதனால் வெட்டிட்டு என்ன பண்ண இந்த சாரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறேன்றதை நான் இந்த வீடியோவில் தைச்சு காட்ட போகிறேன். ஓகே, வாங்க நான் வீடியோவில் போய் எப்படி தைக்கிறேன்றதை நாங்கள் பார்க்கலாம். சாரி ப்ளவுஸ் எல்லாம் நான் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது இது பின்துண்டு, இங்கால இது முன்துண்டு எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அங்கால கை வெட்டி வச்சிருக்கிறேன். கை அங்கால இது வந்து கீழ்பட்டி துண்டு எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ இதை நான் எப்படி தைக்க போறேன்றத பார்ப்போம். முதலாவது பின்துண்டு, அதாவது பின்கழுத்து எப்படி தைக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங் வச்சு தான் தைக்க போகிறேன். பாருங்க, அப்புறம் இதில் லைனிங்கில் வெட்டி வச்சுக்கிறேன் பின்கழுத்து. அதாவது தான் வந்து சாரி பீஸ் துணி. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், சாரி பீஸ் துணியில் இது வந்து நல்ல பக்கம் எடுக்கணும் பின்துண்டை. அதே மாதிரி அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த வெட்டின துண்டை அப்படி மேலால வைக்கணும். சரி, வடிவா சென்டரா வைக்கணும். சரி, பார்த்தீங்கன்னா நான் வடிவா இதில் வச்சுட்டேன். லைனிங் அப்படி துணிக்கு மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பின் கழுத்தை அப்படியே கழுத்தா வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படியே இதை வந்து மேலால அப்படியே வச்சு தைக்கணும். சரி, நான் அப்படியே கழுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு காஞ்சி கணக்கில் அப்படியே ஃபுல்லாக வட்டமா தையல் போட போறேன். அதாவது இது பின் கழுத்து. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, பெண்களுக்கு வந்து நான் அப்படியே அந்த கழுத்து வச்சு அப்படியே அடிச்சுக்கணும். காய்ஞ்சி கலரில் ஒரு வட்டை கழுத்து தான் தச்சு பட்டினா வட்டை கழுத்துக்கு நேரம் அப்படியே காய்ஞ்சி கணக்கில் தையல் போட்டிருக்கேன். இனி அப்படியே நான் வெட்ட போகிறேன். சுற்றி வட்டமாக அப்படியே வெட்ட போகிறேன். சரி, வெட்டியாச்சு. நீ என்ன செய்யணும், அப்படியே சைட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டணும். அப்போ தான் கழுத்து வடிவா நீட்டாக வேணும். சரி, இனி நான் அப்படியே வெட்டிட்டேன். இனி அடுத்ததாக என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த சாரி ப்ளவுஸ் இருக்குல்ல, இந்த சாரி ப்ளவுஸ் இந்த லைனிங் எங்கால பக்கம் எடுத்துட்டு இங்கால பக்கம் லைனிங் எடுத்துட்டு இந்த கரையா நான் அப்படியே தையல் போட போறேன். அப்படியே சுற்றி வேற அப்படியே தையல் போட போறேன். லைனிங்க்கு மேலால அப்படியே தையல் போட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் தையல் போட்டுட்டேன். அப்போ நான் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துணி வச்சு கழுத்துக்கு துணி வச்சு அடித்தேன் நான். அப்போ அந்த துணியை என்ன செய்யணும், கூடாத பக்கம் திருப்பிட்டு இதில் அப்படியே நான் சுற்றி வர அந்த கழுத்துக்கு மேலால் தையல் போட போகிறேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, பின்துண்டு அடிச்சாச்சு. அதாவது அந்த கழுத்து அந்த சின்ன பின்கழுத்துக்கு கழுத்து வெட்டினான் இல்லை. அப்போ பாருங்க, அதை வந்து உள்பக்கம் கூடாத பக்கம் போட்டுக்கணும். அப்படியே வட்டமா அது உள்ளுக்கா மறைஞ்சிட்டு அப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அந்த துணி தெரியல, அது உள்ளுக்கா போயிட்டு நான் தையல் போட்டுருக்குறேன். இனிமே என்ன செய்யணும் மாட்டேன், அப்படியே சுற்றி வர ஷோல்டர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சு கொண்டு வர போகிறேன். அடிச்சு அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்கள் துண்டுக்கு அப்படியே சுற்றி வர தையல் போட்டு அப்படியே நான் லைனிங் அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக சைடெல்லாம் தையல் போட்டுட்டு அப்படியே இந்த அளவுக்கு வட்டி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படிதான்
பின்கழுத்து துண்டு. இனிமே பார்த்தீங்கன்னா முன்பக்க துண்டு முன்கழுத்து தைக்க போறேன். அப்ப நாங்க பின்கழுத்து எந்த மாதிரி செய்தோமோ, அதாவது நல்ல பக்கம் துணியை வச்சுட்டு அதுக்கு மேலால லைனிங் துணியை வச்சுட்டேன். இதுவும் நாங்க தைக்க போறோம் பாருங்க. இது முன்கழுத்து துணி, முன்கழுத்து. அப்ப இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் கழுத்து ஒட்டி வச்சுக்கிறேங்க பாருங்க. இந்த கழுத்தை மேலால வச்சு அப்படியே காய்ச்சி கணக்குல தையல் போடப்பு. தையல் போட்டாச்சு. இனி நான் அப்படியே இது இந்த வடிவத்துக்கே நான் வெட்டுறேன். வெட்டிட்டு இல்லை அப்படியே சைட்டாக வெட்டிட்டு திருப்பிட்டு நீங்கால என்ன செய்யணும்னா இந்த பக்கம் அப்படியே பிரட்டிட்டு அப்படியே லைனிங் பக்கத்தில் தையல் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா கழுத்தை எல்லாம் இங்கால, அதாவது இங்கால பக்கம் விட்டுட்டு தான் தையல் போடணும். அப்போ தான் நீட்டாக வரும். சரி, அப்போ இங்கால பக்கம் தையல் போட்டுட்டேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருக்கல்ல, இந்த பாருங்க இந்த கழுத்தை நான் வெட்டி அடிச்சிருக்கேன். இந்த கழுத்து இப்படி இல்ல இருக்குது இப்படி. அப்போ இதை என்ன செய்யணும்டா, இதுக்கு மேலால அப்படியே நான் தையல் போட போறேன் சுற்றி வர அப்படியே. சரி, இது நான் வெளிப்பக்கம் தான் தையல் போட்டிருக்கேன். இனி பார்ப்போம் எங்களோட உள்பக்கத்தை பார்ப்போம் இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு அப்படியே தையல் போட்டு கீழையும் அப்படியே தையல் போட்டு இப்படியே கிட்ட பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதாவது அந்த என்னோட கழுத்தோட வெட்டி உள்ளுக்கு வச்சு தைச்சேன் நான். அது உள்பக்கம் போயிட்டு வெளிப்பக்கம் அந்த கழுத்து தெரிய இல்லை. உள்பக்கத்தாலே தையல் போட்டிருக்கிறேன். அந்த கழுத்து வெளிப்பக்கம் தெரிய இல்லை. இனி அடுத்ததாக அப்படியே சுற்றி வர நாங்கள் அப்படியே தையல் போட்டு லைனிங் இந்த கணக்குக்கு தையல் போட்டுட்டு நம்ம சைடாக அப்படியே வெட்ட போகிறோம் நீட்டாக. சரி, ஓகே. அப்புறம் நம்ம தையல் போட்டுட்டு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்தொன்று நான் வெட்டி தைச்சிட்டேன். அப்படியே பேரம் தையல் போட்டு எல்லாம் வச்சுருக்கிறேன். அப்போ பேரம் அப்படி பண்ணுறேன். சரி, இது முன்பக்கம் பாருங்க தையல் இப்படி உழுக்க போட்டிருக்கோம். சரி, இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கீழ் பட்டி தொண்டு நாங்கள் தைக்க போகிறோம். இப்படி இருக்குன்ற பார்ப்போம். அப்படி சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த கீழ் பட்டி தொண்டு. அப்போ நான் இந்த முன்பக்கத்துக்கு பாருங்க மார்க் ஒன்று போட்டிருக்கிறேன். அப்போ இதை நான் இப்படி ரெண்டாக வெட்ட போகிறேன். ரெண்டாக வெட்டிட்டு துணியில வச்சு அப்படியே தைக்கணும். பார்த்தீங்கன்னா எதுவும் அப்படித்தான் நல்ல பக்கம் வச்சுட்டேன் நான் தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டேன்னா அப்படியே அதாவது இந்த முன்பக்கம் தான் இந்த காலத்துல முன்பக்கத்துக்கு வேறு மாதிரிக்கான இந்த மார்க் போட்டிருக்கிறேன். அப்போ அப்படியே நான் வச்சு இதில் ஒரு அரேஞ்ச் கணக்கில் அப்படியே தையல் போட போகிறேன். மாறாதபடி அப்படியே அடுத்த பக்கமும் இந்த மார்க் ரெண்டும் பார்க்குற மாதிரி வச்சு திருப்பி அரேஞ்ச் கணக்கில் அப்படியே தையல். சரியா, அப்படியே தையல் போட்டுட்டேன். தையல் போட்ட பிறகு இந்த லைனிங்கை இங்கால பக்கம் எடுத்து அந்த லைனிங்கு மேலே திருப்பி தையல் போடக்கூடாது. லைனிங் மேலே அப்படியே தையல் போட்டுட்டேன். இனிமேல் இந்த பக்கம் எடுத்து அப்படியே இந்த வளவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மேலே தையல் போட்டு அப்படியே லைனிங் ஏற்ற மாதிரி வெட்ட போகிறேன் தையல் போட்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே அந்த கீழ் பாட்டி துண்டும் அடிச்சாச்சு. சரி, இதே போலதான் அந்த மஞ்சள் துண்டையும் அடிக்க போறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்துண்டுக்கு முன்கழுத்துக்கு டக்ஸ் பிடிக்க போறேன். அப்போ எப்படி டக்ஸ் மார்க் பண்ணுறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டக்ஸ் பிடிச்சாச்சு பாருங்க. எப்போவுமே டக்ஸ் பிடிக்க அப்படியே கூறா நிற்கணும். பார்த்தா மற்ற இந்த டக்ஸ் ரெண்டு பக்கமும் ஒரே சமனுக்கு பார்க்கணும். பார்த்தா டக்ஸ் சரியா இருக்கும். சரி, அப்போ பாருங்க டக்ஸ் பிடிச்சாச்சு. ஓகே, அப்போ இதே மாதிரி தான் மற்ற துண்டுக்கும் பிடிக்கணும்.
நாங்கள் அடுத்தது கீழ்வாட்டி கொடுக்குறத பார்ப்போம். சரி, அப்போ டாக்ஸ் பிடிச்சாச்சு. நீ அடுத்ததா கீழ்பாட்டி நான் பொறுத்த போகிறேன். அதாவது நான் உங்களுக்கு தைக்க சொன்னேன். நான் கீழ்பாட்டி பொறுத்தேக்க அந்த மார்க் போட்டேன். நான் அந்த முன்துண்டுக்கு போட்டேன். அப்போ இந்த மார்க்கின் மட்டும் முன்துண்டுக்கு அப்படி என்னன்னு அரேஞ்ச் கணக்கில் அப்படியே பொறுத்து தைக்க போகிறேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா கீழ்பாட்டியும் அப்படியே பொருத்தியாச்சு. இதே மாதிரி தான் மற்ற பக்கத்துக்கும் பொருத்த போகிறேன். பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா கீழ்பாட்டி தைச்சாச்சு. இனிமேல் குக்ஸ் தைக்கிறக்கூடிய பக்கம் வந்து நான் தைக்க போகிறேன். அதாவது இப்படி துணியை நிலத்துக்கு வெட்டி வச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் அடிச்சுட்டு இப்படியே மேலால வச்சு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு திருப்பி அடிக்கணும். இது வந்து குக்ஸ் வந்து தைக்கிற பக்கம். இது பார்த்தீங்கன்னா இதை அடித்தாச்சு. இப்படியே இது பக்கத்தை அப்படியே இதுலையும் தையல் போடணும். அப்படியே ஓகே, மேலால தையல் போட்டேன். இனி அப்படியே இந்த துணியை அப்படியே உள்பக்கம் பிரட்டி அப்படியே ரெண்டாக மடித்து இது உள்பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி இப்படியே ஃபுல்லாக தையல் போடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அப்படியே இதில் குக்ஸ் கட்டுறது. சரியா? இந்த இது வந்து நல்ல பக்கம், இது வந்து உள் பக்கம். சரி, இனிமேல் குக்ஸ் கட்டுற பக்கம் தைச்சாச்சு. இனிமேல் குக்ஸ் வந்து கொழுவுற பக்கம் எப்படி தைக்கிறன்றதை பார்க்கலாம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா குக்ஸ் கொழுவுற பக்கம் நான் அடிக்க போகிறேன். இதில் துணியெல்லாம் வெட்டி வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க. இதில் தான் துணியை அப்படியே இந்த அதாவது இந்த துணியை கூட பக்கம் வச்சு தைக்க போகிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா குக்ஸ் கொழுவுற பக்கம். சரி, அப்போ இதில் நான் துணியை அப்படி வச்சு கரைஞ்சி கணக்கில் தையல் போடுறேன். சரி, சரி, அப்போ தையல் போட்டாச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படியே மடிச்சுட்டு என்ன செய்யணும், இப்படி வைக்கணும். இப்படியே வச்சுட்டு இந்த கரையோட அப்படியே நான் அப்படி முக்கோணமாக அப்படி தையல் போட போகிறேன். குக்ஸ் கொழுவுறதுக்கு மாதிரி இந்த கரையில் எப்போவுமே கட்டணும். அப்போ தான் தையல் வந்து அவளாகும். இதை வந்து ஒரு 4 குக்ஸ் கட்டுற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். பாருங்க, இப்படித்தான் வரும். இதுக்குள்ளே தான் குக்ஸ் வந்து கொழுவுறது வரும். அப்போ இதே மாதிரி தான் இன்னும் நான் 3 இது இப்படி அடிக்க போகிறேன் முக்கோணமாக. அப்படி அடிச்சுட்டு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, குக்ஸ்க்கு வந்து குக்ஸ் கொழுவுறதுக்கு வந்து இப்படி தான் தைக்கணும். இப்படி முக்கோணமாக வந்து உங்களுக்கு எத்தனை குக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தைக்கிறது. நான் 4 குக்ஸுக்கு போட்டிருக்கிறேன். சரி, இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பின் கழுத்தில் வச்சு அப்படியே நான் சொல்கிறேன். அப்படியே இதுக்கு பொறுத்த போகிறேன். சரி, அதாவது இந்த பின் கழுத்தை நல்ல பக்கம் வச்சுட்டு முன் துண்டை வந்து இப்படி இந்த பக்கம் கூட பக்கம் பார்க்குற மாதிரி இப்படி வச்சு நான் பொறுத்த போகிறேன்னு சொல்லிட்டேன். பொறுத்துட்டு அப்படி அரேஞ்ச் கணக்கில் தையல் போட்டு 2 பக்கம் தையல் போட்டுட்டு மேலான ஒரு தையல் போட. சரி, நான் தையல் போட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்படி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பொருத்தி அப்படியே ஷோல்டருக்கு மேலே அப்படியே வந்து காய்ச்சி அளவில் தையல் போட்டுருக்குன்னு பாருங்க. ஷோல்டருக்கு மேலே பாருங்க, அப்படியே இதில் அப்படியே 2 பக்கத்துக்கும் தையல் போட்டிருக்குறேன். சரி, இனிமே வந்து கை தைக்கணும். கை தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து கைதான் மூட்டை போகிறேன் பாருங்க. கை வந்து அப்படியே அடிச்சு வச்சுக்கிறேன். இனிமேல் இந்த கையை நடு மார்க்கில் சென்டரில் அப்படியே மார்க் பண்ண போகிறேன் பாருங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கை பொருத்த போகிறேன்.
அந்த மார்க் போட்டதுனாலே அந்த மார்க் போட்டதுக்கு நடுவிலேயே ஷோல்டருக்கு சென்டராக வச்சு அப்படியே அரை இன்ச்சு கணக்கில் தையல் போட போகிறேன். ஒரு பக்கம் போட்டாச்சு, அடுத்த பக்கம் அதே அளவில் அரை இன்ச்சு கணக்கில் போடணும். போட்டுட்டு நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கை பொருத்தியாச்சு, ஒரு பக்கம் கை பொருத்தியாச்சு. இனிமேல் இதே கூட தான் அடுத்த பக்கமும் பொருத்த போகிறோம். கை ரெண்டு பக்கம் பொருத்திட்டு உடம்பு அடிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு கை மடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த உடம்பு தைக்கிறது தான். அப்போ அளவு ப்ளவுஸ் வந்துருக்கு பாருங்க. அப்போ நான் இந்த இடுப்பளவு வளர்க்க போகிறேன் பாருங்க. இடுப்பளவு பார்த்தீங்கன்னா சரியா 33 நிற்கிது. அப்போ இதில் இடுப்பளவு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 33ண்டா 2ஆ பிரிச்சா 16.5. அப்போ அந்த அதாவது இந்த மூட்டுண்டுக்கு அப்படியே 16.5 அப்படியே நான் பிரிச்சு போடப்படும். 16 பிரிச்சா 2 8.25. அப்போ அந்த ரெண்டு அந்த முன்துண்டையும் 8.25 அளவில் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8.25க்கு அதில் ஒரு மார்க் கொண்டு போட போகிறேன். ரெண்டு பக்கமும் இதுலையும் 8.25, அதே மாதிரி இந்த துண்டுலையும் 8.25க்கு மார்க் பண்ண போகிறேன். சரி, அப்போ இது முன்துண்டுக்கு அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த பின்கலத்துக்கு அப்படியே வச்சு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதை அப்படியே வச்சுட்டு இந்த நடு மார்க் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலையும் 8.25 நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். இதுலையும் 8.25. சரி, அப்போ இனிமேல் கையளவை மொத்தி நிற்கிறேன்னு பார்த்துட்டு அப்படின்னு உடம்பு அப்படியே அடித்து காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸின் படியே நான் அளந்து அப்படியே தையல் போட்டு தைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சாச்சு பாருங்க. சாரி ப்ளவுஸ் இதான் பின்கழுத்து, இது முன்கழுத்து. சரி, அப்போ சாரி ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்றதையும் தைச்சு காட்டி இருக்குது. இதில் நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.